இது வந்து சாம வயல் ஒன்று விதைச்சு கொண்டிருக்கணும். அதாவது விதைப்பு மூலம் சாம செய்கிறது தான் இதில் பார்த்து கொண்டிருக்கோம். இது வந்து தெல்லு போட்டிருக்கு. தெல்லுண்டு வந்து ஒவ்வொரு அகலம் ஒரு வயலுண்டு அகலம் குறைஞ்ச பகுதியை வந்து கீழே கீழமாக பிரித்து அகலங்குடின பகுதியில் வந்து மெயின் வாய்க்கால் இருக்கும். அதுல இருந்து கிணத்துல இருந்து டீசல் பம்ப் மூலம் தண்ணியை இறைச்சி தான் இந்த சாம வயல் வந்து செய்து கொண்டிருக்கணும். இது எல்லா இடத்துக்குமே சரி வராது. அது இந்த மண்ணின் அமைப்பு, அங்க இருக்கிற நீரின் அளவு, மற்றது நீர் பாய்ச்சக்கூடிய டைமுகள் அப்படின்ட்டு பல விஷயங்கள் வந்து தங்கும். சில இடங்கள்ல வந்து தண்ணி விட விட போய்கொண்டே இருக்கும். அது தண்ணி ஏறாது. இது ஒரு களியும் மணலும் சேர்ந்த இடம்ன்றதுனால இந்த வேலையை வந்து ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இதே மாதிரி மண் அமைப்போட இருக்கிற ஆட்களுக்கு வந்து சாமை திணை நல்ல அட்டகாசமா வரும். அவங்க வந்து இப்படி விதைப்பு மூலம் வந்து இந்த தண்ணிய இறைச்சி பாய்ச்சி செய்தா மிக அருமையான விளைச்சலை வந்து எதிர்பார்க்கலாம். இது சம்பந்தமான மேலதிக விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். நன்றி.